Hello friends, welcome back to Geekyragul. இதுதான் நம்ம நியூ இயரோட அதாவது 2021 ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து ஷூட் பண்ண போகிறோம். அதுவும் வந்து நமக்கு பிடிச்ச மொபைல் தான் வந்து ஷூட் பண்ண போகிறோம். போக்கோ F2 இந்த மொபைலை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். போக்கோ வந்து எப்படி வந்து ஸ்டார்டிங் ஆச்சு, போக்கோ F1 கதை, அதுக்கப்புறம் போக்கோ வந்த கதை, அதுக்கப்புறம் போக்கோ F2 எப்போ ரிவீல் பண்ணாங்க, இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷனில் வரப்போகுது, இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பேச போகிறோம். வீடியோ தொடர்ந்து கடைசி பார்த்தீங்கன்னா போக்கோ ஃபேன் யாராவது இருந்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். வந்து நம்ம வந்து 2021 வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து சொல்லியிருந்தோம். அதுவும் போக்கோ பற்றி யூஸ் பண்ணியிருக்கோம். நான் யூஸ் பண்ணிருக்கிறது போக்கோ F1. அதாவது இந்த மொபைல் தான் போக்கோ F1 வந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன். இதுவோட சக்ஸஸர் இதை வந்து அடுத்து நெக்ஸ்ட் வந்து போக்கோ F2 வரும்னு சொல்லி வந்து ரொம்ப நாளாக வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். போக்கோ F2 வரும், போக்கோ F2 வரும். அதாவது வந்து போக்கோ வந்து சியோமியோட சப்ரேன்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும், அனுபவிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபிளாக்ஷிப் மொபைலை வந்து ஸ்னாப் டிராகனோட 800 சீரிஸில் வந்து இந்த மொபைல் வந்து ரிலீஸ் பண்ணாங்க, அதாவது போக்கோ F1. ஸோ அது வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப எதிர்பார்த்ததை விட ரொம்பவே வந்து ஷேர் ஆயிடுச்சு. ஸோ நல்லாவே இருந்துச்சு, மக்களிடையே வந்து ரொம்பவே வரவேற்பு பெற்றிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து போக்கோ வந்து ஒவ்வொரு அறிவிப்பும் வரும்போது வந்து போக்கோ F2 தான் வரப்போகுது, போக்கோ F2 வரப்போகுது, போக்கோ F2 வரப்போகுதுன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி காத்துட்டு இருந்தோம்னா வந்து போக்கோ வந்து அவங்களோட அடுத்தடுத்த பிராண்ட் வந்து அதாவது ரீபிராண்ட் மொபைல்ஸாக வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அதாவது ஒரு 5 மொபைல் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. போக்கோ F1க்கு அப்புறம் போக்கோ M2 ப்ரோ, போக்கோ M2, போக்கோ X3, போக்கோ X2, போக்கோ X3, போக்கோ C3 இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட மொபைல்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 5 மொபைல் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து போக்கோ வந்து நெக்ஸ்ட் மூவ் வேணும்னு சொல்லி பார்த்தோம்னா போக்கோ F2 தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி காத்துட்டு இருக்கும்போது வந்து 2021 வந்து நமக்கு வந்து ஒரு ஷாக்கிங் நியூஸ், அதாவது ஒரு சர்ப்ரைசிங் ஷாக்கிங் வந்து கொடுத்துருந்தாங்க. போக்கோ F2 தான் வரப்போகுது 2021 நல்லாவே இருக்க போகுது அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ட்வீட் வந்து பண்ணியிருந்தாங்க. அஃபிஷியல் போக்கோ ட்விட்டர்ல இருந்து வந்து ட்வீட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோவில் வந்து போக்கோ பற்றின ஒரு கடந்து வந்த பாதை மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது 10 lakhs ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து வித்து தீர்த்திருக்கு, நிறைய மொபைல்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். அதாவது 5 மொபைல்ஸ் வந்து 10 lakhs ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து வித்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் 4th பிளேஸ் வந்து ஆன்லைன் ஸ்மார்ட் ஃபோனில் வைக்கிறது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து அதில் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோவில் வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக தான் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து நம்ம ஒரு இடத்துல இன்னும் பாஸ் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து F2 சொல்லி மெயின் பண்ணியிருப்பாங்க, தேங்க்யூ. அது மட்டும் இல்லாமல் சில வேர்ட்ஸில் வந்து F2 சொல்லி மெயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க போக்கோ வந்து நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து F2 தான் வரப்போகுதுன்னு சொல்லி தான். ஸோ ரொம்ப நேரம் வந்து போக்கோ F2 வந்த கதை வரப்போகிற கதையில் பேசிட்டோம். ஸோ போக்கோ F2 எந்த மாதிரிலாம் வந்தால் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம். அதாவது போக்கோ F1 வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு வந்து வரும்போது வந்து அது ஒரு ஸ்னாப் டிராகன் அதாவது ஃப்ளாக்ஷிப் மொபைலாக வந்து வந்தாங்க. ஒரு 20,000 செக்மெண்ட்ஸில் வந்து 20,000 ப்ளஸ் செக்மெண்ட்டில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ நான் வந்து வாங்கியிருந்தேன் 21,000 வந்து நான் அப்போ வாங்கியிருந்தேன். மோர் தென் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 years ஆச்சு நான் இந்த மொபைல் வாங்கி. அதுக்கப்புறம் வந்து போக்கோ F2 வரப்போகுது இல்லை வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், அடுத்த மொபைல் வாங்கலாமான்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் திரும்பி நமக்கு ரீபிராண்ட் வருஷனாக வந்து தள்ளிட்டே இருந்தாங்க. போக்கோ M3, போக்கோ M2 ப்ரோ, போக்கோ C3, போக்கோ X3, போக்கோ X2 இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட மொபைல்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. போக்கோ F2க்காக நானும் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். கடைசியில் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. போக்கோ F2க்காக நானும் ஈகராக வெயிட்டிங்காக இருக்கேன். ஸோ போக்கோ F2 எந்த மாதிரி வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி பார்த்தா சில ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ஆன்லைனில் கொஞ்சம் லீக் ஆகிருக்கு, அதாவது ஒரு ரிப்போர்ட் மாதிரி வந்து கிடைச்சிருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போக்கோ X3 ஸ்பெசிஃபிகேஷன் வர மாதிரி தெரியுது. மேபி இதையும் ரீபிராண்டாக கொண்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு அப்செட்டாக தான் இருக்கும். அதாவது என்ன ஸ்பெசிஃபிகேஷனில் வரணும்னா ஸ்னாப் டிராகனோட 732G அதாவது போக்கோ X3 இருக்க சேம் ப்ராசஸர் தான் வர மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற மாதிரி 120Hz AMOLED டிஸ்பிளே தான் வரப்போகுது, அதாவது ரெஃப்ரெஷ் ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே தான் வரப்போகுது. இப்போ பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து 4250 இந்த மாதிரி mAh கொண்ட பேட்டரியில் வர மாதிரி வந்து ஒரு ரூமர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரூமர்ஸ் வந்து வந்திருக்கு. இந்த மாதிரி இதில் தான் வரணும்னு சொல்லி நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ வேறையும் அவங்க சேஞ்ச் பண்ணலாம் ஃபியூச்சரில் வந்து லீக்ஸ் அடிப்படையில் வந்துருச்சு. ஸோ அதனால் வேறு மொபைல், வேறு மாடல், வேறு ப்ராசஸரில் வந்து அவங்க அந்த லீக்ஸ் வந்து ஆகிருக்கலாம். வேறு ப்ராசஸர்லேயும் மேபி வந்து போக்கோ F2 வந்து வரலாம். எனக்கு வந்து போக்கோ F2 வந்து கண்டிப்பாக ஃப்ளாக்ஷிப்பில் மொபைல் வந்தால் தான் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது ஒரு போக்கோ F1 சக்ஸஸராக வந்துருச்சுன்னா ட்ரூ சக்ஸஸர், அதுக்கு ஒரு நெக்ஸ்ட் மொபைல் வெர்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா போக்கோ F2 வரப்போகுதுன்னா அது கண்டிப்பாக வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைலில் ஒரு 800 சீரிஸ் ஆகட்டும். அது மட்டும் இல்லாமல் டிமென்சிட்டி, அதாவது டிமென்சிட்டி 1000 ப்ளஸ் இந்த மாதிரி இதில் போனால் நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்த்துக்கிறேன். அதாவது இந்த மாதிரி ப்ராசஸர் வந்து அவங்க வந்து செக்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி நான் எதிர்பார்த்துக்கிறேன். அதாவது ஏற்கனவே இந்த மாதிரி 120Hz ரெஃப்ரெஷ் ஓகே, AMOLED டிஸ்பிளே அதெல்லாம் ஓகே, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறாங்களா இல்லை சைடு மவுண்டான்னு தெரியல. தவிர AMOLED டிஸ்பிளேனா கண்டிப்பாக வந்து இன் டிஸ்பிளே வைக்கிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது. சைடு மவுண்டடாக சொல்லி அது நமக்கு தெரியாது. ஃப்ளாக்ஷிப் அதாவது ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். போக்கோவோட ட்ரூ சக்ஸஸராக போக்கோ F2 வந்து இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியாது. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். போக்கோ F1 அவங்களோட சக்ஸஸரை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களா, அதாவது போக்கோ F2 சேர்ந்து சக்ஸஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். போக்கோ F2 வந்து எந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க. நான் வந்து சொன்னது மாதிரி வந்து போக்கோ F2 வந்து AMOLED டிஸ்பிளே ஓகே, அந்த 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் ஓகே, மற்றபடி எல்லாமே போக்கோ F2ல எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதாவது வரப்போகுதுன்னு நினச்சேன் நான் வந்து 732G ஓகே, நான் ரொம்ப மோசம்னு சொல்ல மாட்டேன். போக்கோ X3 இருக்குது. அதை நம்ம வந்து ஒரு அடுத்த ப்ராசஸர் அதே மாதிரி ப்ராசஸர் நம்ம வந்து கேள்விப்படும்போது வந்து போக்கோ பிராண்ட்லேருந்து ஏற்கனவே இருக்குன்னா நமக்கு வந்து அந்த மாதிரி ரீபிராண்ட் அந்த வருஷத்துக்கு தான் போகுமே தவிர ரீபிராண்ட் தான் யோசிக்க தோணுமே தவிர
தவிர போக்கோ F2 ஒரு புது மொபைல், ஒரு ஃப்ரெஷ் மொபைல் சொல்லி நம்ம வந்து யோசிக்கவே தோணுது. ஸோ வந்து ரெட்மி ஆகட்டும், சியோமி ஆகட்டும், போக்கோ ஆட்டும் அந்த ரீபிராண்டுக்குள்ளேயே அவங்க சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ போக்கோ F2 வந்து கண்டிப்பாக வந்து ஒரு புது மொபைல், ஒரு ஃப்ரெஷ் மொபைல் வந்தால் வந்து ஃப்ரெஷ்ஷாக மொபைல் வந்துச்சுன்னா நல்லாவே இருக்கும். அதாவது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் ஆகட்டும், ஒரு 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருந்தாங்க, AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஆகட்டும், கொஞ்சம் மொபைல் கொஞ்சம் டிஸ்பிளே சைஸில் ஆகட்டும், டிஸ்பிளே குவாலிட்டி ஆகட்டும், அதாவது ப்ராசஸர் பேட்டரி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண எல்லாருமே 6000 7000 போயிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் வந்து 4000 வந்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் அப்செட்டாக தான் இருக்கும். ஒரு 5000 மினிமம் ஒரு 6000 கொண்டாவே நல்லா இருக்கும். அதாவது கொஞ்சம் டிஸ்பிளே QD டிஸ்பிளே ஆகட்டும், அல்லது பின்னாடி வந்து கிளாஸ் பேனல் ஆகட்டும், இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட இதில் வந்து அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து போக்கோ F2 வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எடுத்துகிட்டு போகலாம். நான் வந்து இதை வந்து சொல்லிட்டு வந்து நீங்கள் போக்கோ F2 வந்து ஒரு 15000 15000 17000 18000க்குள்ளே வரணும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்கன்னு சொல்லி கேட்கலாம். அந்த அளவுக்கு கிடையாது. போக்கோ F1 சக்ஸஸர் மொபைல் நான் சொல்லியிருந்தேன், அதாவது 20,000 ப்ளஸ் பட்ஜெட்டில் வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. போக்கோ F2 அதே மாதிரி வந்து லான்ச் பண்ணாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. 20,000 25,000 30,000க்குள்ளேயும் லான்ச் பண்ணுங்க, 25,000க்குள்ள லான்ச் பண்ணுங்க. பட் அதுக்கு கொடுக்குறதுக்கா ஒர்த்தா வந்து லான்ச் பண்ணணும் தான் நான் எதிர்பார்த்துக்கிறேன். போக்கோ F2ன்னு F1ஓட சக்ஸஸர் F2ன்னு நம்ம போகும்போது வந்து எந்த ஒரு ரீபிராண்டும் நமக்கு வந்து மைண்டில் வந்து யோசிக்க தோணக்கூடாது. அதாவது டக்குன்னு பார்த்தோன்னா ஒரு புது மொபைல் இது வந்து சக்ஸஸ் ஆகும், நல்லா இருக்கும், யூஸ் பண்ணுறது நல்லா இருக்கும் போல இருக்குது, இது வரைக்கும் கேள்விப்படலையே, இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணல, இது வரைக்கும் நம்ம இந்த பிராண்டில் வந்து இந்த ப்ராசஸர் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கேள்விப்படல. ஸோ ரீபிராண்டாக இருக்காது, புதுசாக தான் இருக்கும் என்னன்னு சொல்லி அந்த மக்கள் வந்து நிறைய வாங்குவாங்க. அதாவது ரீபிராண்ட் வந்து நான் குறை சொல்ல கிடையாது, கண்டிப்பாக வந்து வாங்குவாங்க. வேறு மொபைல் அவங்களே அதாவது சைனாலே நான் குளோபல் இருக்கவங்க அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ புதுசாக ரிலீஸ் பண்ணா வந்து எனக்கு விருப்பமாக இருக்காது, எனக்கு வந்து ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக வந்து நிறைய போக்கோ ஃபேன்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் தான் நினைக்கிறேன். போக்கோ வந்து கண்டிப்பாக அப்செட் பண்ண மாட்டாங்க தான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது போக்கோ F2 எந்த இதில் வந்தால் நல்லாயிருக்கும்? அதாவது இப்போ டீட்டெயில்ஸில் ஸ்பெக்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு கால்குலேட் பண்ணி வச்சுருப்பீங்க. போக்கோ F1 வந்து வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் போக்கோ F2 போகிறக்கான காத்துட்டு இருந்திருப்பாங்க. அதாவது போக்கோ F2 இந்த மாதிரிலாம் வேணும்னு சொல்லி எதிர்பார்த்துருப்பாங்க. அவங்களாம் எந்தெந்த ஸ்பெக்ஸில் அடிப்படை வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் போக்கோ ஃபேன்ஸ் அதையும் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் போக்கோ ஃபேன்ஸ் யாராவது இருந்தால் சொல்லி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து உங்களோட டீடைல்ஸ்லாம் போடுங்க. என்னோட டீடைல்ஸ் உங்களோட டீடைல்ஸ் வந்து ஒத்து போகிற சொல்லி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் போக்கோ அவங்களோட டெசிஷன் வந்து எப்படி எடுக்க போகிறாங்க, போக்கோ F2 எந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் வரப்போகுது, எந்த மாதிரி பட்ஜெட்டில் வரப்போகுது, எந்த மாதிரி டீடைல்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்துக்கு வந்து காத்துட்ருக்கேன். போக்கோ F2க்காக கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணிருக்கோம். ஸோ இத்தனை நாள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அது ஒர்த்தான ஒரு மூமெண்ட்டாக வந்து இருக்கணும். அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து ஒரு ரீபிராண்டாக இருக்கக்கூடாது, நமக்கு அது கேள்விப்பட்ட ப்ராசஸராக இருக்கணும். பட் அந்த பிராண்டோடலேயே அந்த போக்கோலேயே இருந்த மாதிரி இருக்குச்சுன்னா நமக்கு வந்து போக்கோ F2 ஒரு ஃப்ரெஷ் மொபைலாக இருக்குன்னு தோணாது. ஸோ புதுசாக வந்து அவங்க ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க நினைக்கிறேன். 2021 போக்கோ F2 வரப்போகுதுன்னு நம்ம எதிர்பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து நல்ல ஸ்பெசிஃபிகேஷனோடையும் மக்களை வந்து ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு பூர்த்தி செய்யும் விதமாக, அதாவது போக்கோ F1 ட்ரூ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஒரு நிறைய ஃபேன் பேஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து அவங்களோட எதிர்பார்ப்பை கண்டிப்பாக வந்து அவங்க நிறைவேற்றுவாங்க நான் நம்புகிறேன். நானும் நம்பிக்கையோடு தான் இருக்கேன். அதாவது போக்கோ F2 எந்த டீட்டெயில்ஸில் வரப்போகுது, எந்த மாதிரிலாம் இருக்க போகுதுன்னு சொல்லி காத்துட்டே இருக்கேன். போக்கோ F2 வரட்டும். கண்டிப்பாக வந்து எனக்கும் வாங்குற ஆசையாக இருக்கிறதா, கிட்டத்தட்ட மோர் தென் 1.5 years மேலே ஆச்சு. அண்ட் Android 11 அதெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ண AMOLED டிஸ்பிளே இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் லெவலில் போகணும்னு ஆசைப்படுறேன். 120Hz ரெஃப்ரெஷ் ரேட், AMOLED டிஸ்பிளே, அதாவது ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர், அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட டிஸ்பிளே, அதாவது ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் வந்து அந்த மொபைல் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக காத்துட்ருக்கேன். ஸோ போக்கோ F1 தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து AMOLED டிஸ்பிளே எல்லாம் கிடையாது. நான் வெயிட் பண்ணிருக்கேன். அந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நானும் போகிறதுக்கு ஆசைப்படுறேன். போக்கோவும் நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணியிருப்பீங்க. போக்கோ ஃபேன்ஸ் யாராவது வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதர் ஃபேன்ஸ் யாராவது வாட்ச் பண்ணியிருந்தாலும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கேட்குற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ லென்த் தான் இருந்தாலும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நானும் ஒரு போக்கோ ஃபேன், எனக்கும் வந்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும், எனக்கு அந்த ஆதங்கம்லாம் இருக்கும். அதாவது போக்கோ F2 வந்து இந்த மாதிரிலாம் வந்தால் நல்லாயிருக்கும். போக்கோ அதாவது போக்கோ ஃபேன்ஸ் வந்து அவங்க வந்து போக்கோ பிராண்ட் வந்து ஏமாத்தாமல் இருக்கணும். அதாவது எப்படி சொல்கிறேன்னா ஒரு நம்பிக்கையை வந்து அவங்க வந்து கெடுக்காமல் இருக்கணும். அதாவது கண்டிப்பாக வந்து ரீபிராண்ட் கொடுக்க மாட்டாங்க, ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் கொடுப்பாங்கன்னு சொல்லி வந்து நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கலாம். போக்கோ F2 எப்போ வருதுன்னு சொல்லி பார்ப்போம். அஃபிஷியல் டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு தெரியல. அஃபிஷியல் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்தவொடனே கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். அதுக்கான தனி டெடிகேட்டட் வீடியோ வந்து நான் வந்து போடுறேன். அந்த வீடியோ வந்து இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணி ரொம்பவே நன்றி. அந்த வீடியோ வந்து இது வரைக்கும் யாராவது பார்த்துருப்பீங்க நம்புறேன். பார்த்துருந்தீங்கன்னா #Geekyragul சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்க ரொம்ப சந்தோஷப்படுவேன் இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணிருந்தீங்கன்னா. அண்ட் இந்த வீடியோவை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நாள் சந்திக்கிறேன்.